கற்ப வேதனைப்படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் இருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் மீது மிகவும் அன்பாய் இருக்கிறார். தன்னுடைய அன்பை இங்கு தெளிவுபடுத்துகிறார். பவுலின் அன்பு கள்ள அப்போஸ்தலரின் அன்பை போல மாய்மாலமானது அல்ல, அது உண்மையான அன்பு. கள்ள அப்போஸ்தலர்கள் கலாத்தியரோடு இருக்கும்போது ஒரு விதமாகவும் அவர்களை விட்டு பிரிந்திருக்கும் போது வேறு விதமாகவும் பேசுவார்கள். அவர்களோடு கூட இருக்கும்போது வைராக்கியம் பாராட்டுவார்கள். ஆனால் அவர்கள் நல் மனதோட வைராக்கியம் பாராட்டுவதில்லை. கள்ள அப்போஸ்தலர்கள் கலாத்தியர் மீது அன்பாய் இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அவர்கள் மீது அன்பு கூறுகிறார்கள். தங்களுக்கு கலாத்தியரால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றால் அவர்கள் மீது அன்பு கூற மாட்டார்கள். ஆனால் பவுலோ கள்ள போதகர்களைப் போல மாய்மாலம் பண்ணவில்லை. கலாத்தியர் மீது மெய்யாகவே அன்பு கூறுகிறார். பவுல் கலாத்தியரை என் சிறு பிள்ளைகளே என்று அழைக்கிறார். மெய்யாகவே கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகள் பவுலுக்கு சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். பவுல் அவர்களை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளைப் போல பாவித்து நேசிக்கிறார். பவுலுக்கு கலாத்தியர் மீது பாசம் இருக்கிறது. இது பெற்றோர் பிள்ளையின் மீது காண்பிக்கிற பாசம். பவுல் கலாத்தியர் மீது தான் வைத்திருக்கிற பாசத்தை சொல்லும் போது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெறும்போது கற்ப வேதனை அடைவது போல கிறிஸ்து கலாத்தியரிடத்தில் உருவாகும் அளவும் பவுல் ஒரு தாயைப் போல அவர்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறார். அவர்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் மீது பவுலைப் போல உண்மையான அன்பு காண்பிக்க வேண்டும். பெற்றோர் தங்கள் சிறு பிள்ளைகளை நேசிப்பது போல ஊழியக்காரர்களும் விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகளிடத்தில் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதே ஊழியக்காரரின் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். தங்கள் மீது அன்பாக இருக்கிற ஊழியக்காரரை விசுவாசிகளும் நேசிக்க வேண்டும். ஊழியக்காரரை வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களை உதாசீனம் பண்ணிவிடக்கூடாது. தங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் அவர்களை சத்துருக்களாக நினைக்கக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் மறுபடியும் கலாத்தியரிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரையிலும் அவர்களுக்கு தன் அன்பை வெளிப்படுத்தியவர் இப்போது அவர்களோடு வேறு வகையாக பேச விரும்புகிறார். அவர்களை சந்தேகப்படுகிறார். ஆகையினால் பவுல் அன்பான வார்த்தைகளை சொல்லுவதற்கு பதிலாக இப்போது வேறு வகையாக பேசுகிறார். கலாத்தியரை பற்றி எப்படி நினைப்பது என்று பவுலுக்கு சரியாக தெரியவில்லை. அவர்கள் ஒரு காலத்தில் பவுல் மீது மிகவும் அன்பாக இருந்தார்கள், பவுலை நேசித்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் பவுலை ஒரு சத்துருவாக பாவிக்கிறார்கள். அவர்களிடத்தில் பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் பவுல் அவர்களை குறித்து சந்தேகப்படுகிறார். அவர்களை கடிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்களிடத்தில் காணப்படுகிற உண்மையான பிரச்சனை என்ன என்பதை பவுல் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர்களுக்கு மறுபடியும் சத்தியத்தை உபதேசம் செய்து கள்ள உபதேசங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்குள் திரும்பி வர வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்களை கடிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்களோடு அன்பான வார்த்தைகளை பேசி அவர்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ண விரும்புகிறார். அவர்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறார். அவர்களுக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதே பவுலின் விருப்பம். கலாத்தியர்களை இயேசு கிறிஸ்துவிடம் ஆதாயம் பண்ணுவதற்காக பவுல் பிரயாசங்கள், ஜபங்கள், கண்ணீர்கள் ஆகியவற்றால் பிரயாசப்பட்டார். தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களை பவுல் தன்னுடைய பிள்ளைகளாக கருதினார். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி வருவதற்காகவும் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் உருவாகும் அளவும் அவர்களுக்காக பவுல் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறார். அவர்கள் கிருபையில் இருந்து விழுந்து விட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவிற்குள் தங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த பிறப்பு சரீர பிரகாரமான பிறப்பை குறிக்காது, ஜெபத்தில் ஆத்மாவின் வேதனையை குறிக்கும். புதிய பிறப்பு
ஆவிக்குரிய மாற்றம் சரீர மாற்றம் அல்ல. இருதயம், சித்தம், சிந்தனை, ஆவல்கள், ஜீவன், நடத்தை ஆகியவற்றில் மாற்றம், சரீரத்தில் ஏற்படும் மாற்றமல்ல. எஜமான்களை மாற்றுவது சரீரம், ஆத்மா, ஆவியை மாற்றுவதல்ல. சாத்தானின் குடும்பத்தில் இருந்து தேவனுடைய குடும்பத்திற்குள் சுவீகார புத்திரராக அங்கீகரிக்கப்படுவது. சாத்தானுக்கும் பாவத்திற்கும் ஊழியம் செய்வதற்கு பதிலாக தேவனுக்கும் பரிசுத்தத்திற்கும் ஊழியம் செய்யுமாறு தன்னை பிரதிஷ்டை பண்ணுவது. தன்னுடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதுப்பித்துக் கொள்வது. புதிய பிறப்பு என்பது பரிசுத்த ஆவியினால் பிறப்பதை குறிக்காது. தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். சுபாவத்தின் மாற்றம், ஆர்வத்தின் மாற்றம், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக புதிய பிரதிஷ்டையோடு நிற்பது. சுபாவம், ஊழியம், ஸ்தானம் ஆகியவற்றில் மாற்றம். ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது அவருடைய ஜீவியத்தில் ஏற்படும் ஆவிக்குரிய மாற்றங்களும் சுபாவங்களின் மாற்றங்களும் ரட்சிக்கப்பட்ட நபர் மறுபடியும் பாவம் செய்யும் போது தேவனுடைய பிரமாணத்தை அவர் மீறுகிறார். அவருக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நியமிக்கப்படுகிறது. மனுஷர் பல தடவை மறுபடியும் பிறக்க முடியும். ஆதாம் பாவம் செய்யும் வரையிலும் எல்லா ஜனங்களும் நித்திய ஜீவனை பெற்றிருந்தார்கள். ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் எல்லா ஜனங்களும் நித்திய காலமாக ஜீவித்திருப்பார்கள். யோவான் 3:1-8 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் புதிய பிறப்பானது மறுபடியும் பிறப்பதை குறிக்கும். மரண தண்டனையை அகற்றிவிட்டு தன்னுடைய ஜீவன் மீட்கப்படுவதை குறிக்கும். இது ஒரு முறை நடைபெறும் போது பலமுறை நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. நமது சத்துருக்களை நாம் 770 தரம், அதாவது 490 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சுவிசேஷம் நமக்கு உபதேசிக்கிறது. நமக்கு இதை உபதேசிக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை தம்முடைய நடைமுறையிலும் செயல்படுத்தி நம்மை பலதரம் மன்னிப்பார். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் அந்த நபருக்காக பரிந்து பேசுகிறார். பின்வாங்கி போனவர்களை தேவனிடத்தில் மறுபடியும் கூட்டிச் சேர்க்க வேண்டியதில்லை என்றால் நமக்காக பரிந்து பேச வேண்டிய அவசியமும் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் கிறிஸ்து என்றும் அறிக்கையிட்டான். இதன் மூலமாக அவனுக்கு புதிய பிறப்பு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். சுவிசேஷ வசனங்களை பிரசங்கம் பண்ணினான். வியாதியஸ்தர்களை குணமாக்கினான். இப்பேற்பட்ட பேதுரு தம்மை மறுதலித்து பின்வாங்கி போவான் என்றும் மறுபடியும் ரட்சிக்கப்படுவான் என்றும் இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் தம்முடைய பாவங்களை மறுபடியும் அறிக்கையிட்டு பேதுருவை போல தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் மறுபடியும் ரட்சிக்கப்படுவதை குறித்து யாக்கோபு இவ்வாறு உபதேசம் பண்ணுகிறான். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவன். தேவனால் மனுஷரை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும் என்று பவுல் உபதேசம் பண்ணி இருக்கிறார். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பவுல் உபதேசம் பண்ணுகிறார். பின்வாங்கி போனவர்களும் தேவனுடைய கிருபையில் இருந்து விழுந்தவர்களும் மறுபடியும் பிறப்பதை குறித்து பவுல் உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்பது பவுலின் உபதேசம். தேவைப்பட்டால் மனம் திரும்புதலின் அஸ்திவாரத்தை மறுபடியும் போடலாம். மார்க்க பேதம் உள்ளவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். பின்வாங்கி போனவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது இன்னும் விசுவாசமாகவே இருப்பார்கள். தங்களுடைய பாவங்களில் எவ்வளவுதான் முங்கிப்போய் இருந்தாலும் கிறிஸ்துவில் அவர்கள் வைத்திருக்கும் விசுவாசம் புதுப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் மனமாற்றம் அடைவதை குறித்து இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு, வெள்ளிக்காசு, கெட்டகுமாரன் ஆகியோரை பற்றி
இயேசு கிறிஸ்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஓமையாக கூறியிருக்கிறார். தாவீது பாவம் செய்த பின்பு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டான். தம்முடைய நிபந்தனைகளை கைக்கொண்டால் தேவன் இஸ்ரவேலரை மீட்டுக் கொள்வதாக திரும்ப திரும்ப வாக்கு பண்ணியிருக்கிறார். கலாத்தியர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆகையினால் பவுல் அவர்களை கடினமாக கடிந்து கொள்ளாமல் மெதுவாக கடிந்து கொண்டு அவர்களை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து வர முயற்சி பண்ணுகிறார்.